ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 2026 கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? அதற்கு முன்பாக கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசியிலேயே ராகு பகவான், 2ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான், 3-4 கிரகம் இல்லை, 5ல் பார்த்தீங்கன்னா செவ்வாய், 6ல் குரு, சூரியன் புதன் சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு கீழே வந்துடுறாங்க, அதாவது சிம்ம ராசிக்கு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்னி ராசியில் 8ஆம் இடத்துல. இதுதான் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேதுவும் சிம்ம ராசியில் தான் இருக்கார். ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதனாகிய சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாதச்சனி போயிட்டுருக்குது, அதனால் அடிப்படுது, காலில் அடிப்படுது, கையில் அடிப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறையா கும்பராசிக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் உங்களுக்கு 2ஆம் இடம் இருக்குது. அப்போது பேசி காரியத்தை சாதிப்பீங்க, பேச்சினால் வருமானம் கூடும். அதே போல் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குற அமைப்பு சிறப்பாக இருக்குது. சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகளினால் வரும் கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறையுது. சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது ஒரு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கலாமா அப்படின்னா, தனக்காரகன் 6ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது கூடாது தான். இருந்தாலும் 6ஆம் இடம் வேலை வாய்ப்பை குடிக்குதுங்க. ஏன்னா கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறது, கடன் வாங்கி ஒரு காரியத்தை நடத்துறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொண்டு போகும். ஸோ எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்குங்க. அதாவது பேங்க்கில் வந்து கம்மியான வட்டி அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கும், வெளியில் கேட்டிங்கன்னாவும் கிடைக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிறது அப்படிங்கிறது குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் எப்படி விரிவாக்கிட்டே போயிடுவார், கடன் நிறைய ஆகி போயிடும். ஓகேங்களா? அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிறதுனால, 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெஸ்ட். 3ஆம் அதிபதியாக செவ்வாய், அவர் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 3ன்னா முயற்சி, 5ன்னா ப்ரமோஷன், காதல், படிப்பு, அறிவு, வீரம் எல்லாமே அதுதான். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைங்க உங்களுக்கு. அது ஆஃபீஸ்லேயும் சரி, வேலையிலையும் சரி, ஒர்க்லேயும் சரி, தொழிலில் சரி, நீங்கள் வந்து குடும்பத்துலேயும் சரி, உங்களுக்கு மகனோ மகளோ பிறந்தால் அது நீங்கள் அப்பாங்கிற ப்ரமோஷன் அப்படி தான். ஸோ பேர பசங்க பிறந்தால் நீங்கள் தாத்தாங்கிற அப்படின்ட்டு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அல்லது உங்கள் வீட்டு குடியிருக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சங்க தலைவர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அமைப்பு உண்டாகுது. ஸோ செவ்வாய் பகவான் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ, எந்தெந்த காரியத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு தான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் 6ஆம் இடத்துல இருந்த குரு சூரியன் புதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறார். ஸோ இந்த காலகட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், ஒரு ஆப்போசிட் பர்சன் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்களோட பேசுறது அப்படிங்கிறது குறைச்சிக்கணும். வார்த்தையில இனிமையான ஒரு பேச்சு அப்படிங்கிறது வச்சுக்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு உதவ வராங்கன்னா கூட உங்களோட பேச்சினால அது தடைபட்டு போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதே சமயம் உங்களுடைய எழுத்து திறன், அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. ஏன்னா கேது பவனி இருக்கிறதுனால, புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால பத்திரிகை துறை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கங்களினால நல்ல நன்மைகளும் யோகங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே அரசு தேர்வில் படிக்கணும் அப்படின்னா புதன் வந்து படிக்க வச்சுருவார், நல்லா படிப்பெல்லாம் கொடுப்பாரு. கேது நல்லா ஞானத்தை கொடுப்பாரு. நல்லா படித்து அரசு தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலையில் சேர்றதுக்கான ஒரு முயற்சிகள்லாம், ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி 5ல் இருக்கிறனால ப்ரொமோஷன், உயர்வு, பதவி உயர்வு, வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து சூரியன் உங்களுக்கு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான். அதே சமயம் கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டையும் மற்றவங்கள நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் உங்களுடைய நேரடி கண் பார்வையின் கீழ் வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் கேது 7ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் உண்டாகும். அலைஞ்சு திரிஞ்சு ஒரு காரியத்தை
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் அந்த காரியம் வெற்றிகளாக இருக்கும். என்னென்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடங்கி போகணுங்கிறத விட ரெக்வஸ்டாக யாராக இருந்தாலும் சரி, இந்த பகைமை, வெஞ்சன்ஸ், வெறுப்புணர்ச்சி, கோபமாக பேசுறது, இதெல்லாமே வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் அதெல்லாம் மறந்துடணும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அன்பாக நார்மலாக இயல்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய காரியம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிற சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ 8ஆம் இடம் அப்படின்னா மறைவு ஸ்தானம். ஸோ சுகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது உடலில் சின்ன சின்ன தொந்தரவு, உடல் கோளாறு, நீங்களே இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் அந்த இதில் கொஞ்சம் பாதிக்கும். உடல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல இருக்குது. நம்ம தான் ஹெல்த்து சின்னதாக ஃபீவர் மாதிரி இருந்தால் கூட அதுக்கெல்லாம் மாத்திரையெல்லாம் போடுறதில்ல கும்பராசிக்காரர்கள். அவங்க பாட்டு அவங்களுடைய வேலை அப்படின்னு இருக்கிறதுனால அது அதிகமாகாமல் பார்த்துக்கணுங்க, சரிங்களா? அது ஏதோ உடலில் ஒரு தேவையில்லாத ஒரு அசௌகரியம், உடல்நிலை கோளாறு வந்தால் உடனடியாக மெடிக்கல் எடுத்துக்கணும், சரிங்களா? அது மேக்ஸிமம் இந்த கும்பராசிகள் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்தை சுக்கிரன் அதெல்லாம் கொடுப்பாரு. அதே சமயம் வாழ்க்கை துணைவர்கிட்ட கொஞ்சம் இங்கிதமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கலாங்க. அது மட்டுமல்ல, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு வண்டி வந்து ரிப்பேராக இருக்குது, அதை ரிப்பேர் பண்ணி மாலில் ரொம்ப செலவாயிட்ருக்கு அப்படின்னா அதை மாற்றிட்டு புதிய வண்டி எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக வழி விடுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ராகு பகவான் இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் வந்து கொஞ்சம் அபரிவிதமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிறது தவறு இல்லை. இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களே அதுக்கு வந்து ஒரு மைனஸ் ஆயிடக்கூடாது, சரிங்களா? உலக இயல்புக்கு நம்ம நார்மலாக எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, ஒரு வீடை கட்டுறீங்க, உங்களுடைய பட்ஜெட்டு இவ்வளவு தான் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் சுருக்கிட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் ராகு என்ன பண்ணுவோம், இந்த வீடு பக்கத்தில் வீடு சூப்பராக கட்டிங்க, அதே மாதிரி கலர் அடிக்கலாம், அதே மாதிரி உள்ள ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பட்ஜெட் எகிரிடுது. அப்போது தேவையில்லாத கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த குரு பகவான் கடன் கொடுக்குறாரு. ஸோ கடன் வாங்கி 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 நல்லா பிரம்மாண்டமான வீட்டை கட்டிடுவீங்க. அதுக்காக தான் அதுவும் உங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் நீங்கள் சுருக்கிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஜாதகம் பார்த்துக்கணுன்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.